ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம தமிழ். அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. என்ன புக்ஸ் வாங்கணும், அதில் எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதை நம்ம வந்து சுரேஷ் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்ம இது பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க தனியாகவே கொடுத்துட்டாங்க. இண்டெக்ஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட் வந்து இலக்கணம் பிரித்து கொடுத்துருக்காங்க, இலக்கணம் என்னென்னு சொல்லிட்டு. செகண்ட் பாருங்கள் சொல் அதிகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து 13 டாபிக்ஸ் இருக்குது. அப்புறம் எழுத்துத்திறன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எழுத்துத்திறன் முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் நமக்கு கலைச்சொற்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ கலைச்சொற்கள் எப்படி அவங்க தனித்தனியாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாருங்க, அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், ஊடகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு தனியாகவே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நமக்கு 6th டாபிக் என்ன அப்படின்னா எளிய மொழி பெயர்ப்பு. அந்த 7th டாபிக் நமக்கு வந்து இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இதில் நமக்கு திருக்குறள் வருவாங்க. திருக்குறள் வரும், அதுக்கப்புறம் அறநூல்கள் வரும், அதுக்கப்புறம் வந்து தமிழ் தொன்மை, அப்புறம் ஊவேசா அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு நமக்கு தமிழ் சிலபஸில் நியூவாக நமக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து புக் வந்து ரிலீஸ் பண்ண புக் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் வந்து சிறப்பு தமிழில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் தமிழ் புக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து பற்றி வந்து படித்து எழுதுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிலேட்டடாக வந்து ஸோ இதில் பாருங்கள் 6th டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் வந்து ஆவணங்களத்தின் தலைப்பு, இப்போ கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்குமே அவங்க இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து புக் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புக் வந்து பை பண்ணலை. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து பை பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து சாம்பிள் இது நான் கேட்டேன். ஸோ அவங்க வந்து கொடுத்தாங்க எனக்கு. ஏன் அப்போ நிறைய பேர் வந்து சாம்பிள் பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எழுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இலக்கணம் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரித்தெழுதுக வந்து ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள் 6th முடிச்சு 7th கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே மாதிரி திசைப்பெயர் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புணர்ச்சியாக கொடுத்து அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து புக் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து புக் பேக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நமக்கு எப்பவுமே புக் பேக் இருக்காது, இந்த புக் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்ரெடி இப்போ நம்ம எப்பவுமே சுரேஷ் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ், அதுக்கப்புறம் புக் பேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புக் இப்படி தான் இருக்கும். இது வந்து 300 பேஜஸ் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட். ஆனால் பட் இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து கண்டென்ட்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் பட் அவங்க என்ன ட்ராபேக்காக சொன்னாங்க அப்படின்னா, இது A4 சைஸில் இருக்காது, A3 சைஸில் இருக்குமா. ஆக்சுவலாக வந்து நம்ம A3 லீகல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப பெருசாக இருக்கும், நமக்கு ரொம்ப நல்லா நம்ம லாங் சைஸ் நோட் அளவுக்கு இருக்கும் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அது பேக்குள்ளே வைக்க முடியாதான். ஸோ படிக்கிறதுக்குமே நமக்கு இதாக இருக்கும். கண்டென்ட் நிறைய இருந்தனால அவங்க வந்து இப்படி சைஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வந்து பேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக. ஏன்னா 300 பேஜஸ் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால தான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. சைஸ்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பட் இருந்தாலும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான் அவங்க சொன்னது. பேக்கில் வைக்க முடியாதுப்பா, எங்கே போனாலும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், ஸோ எதுலையுமே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து சுரேஷ் அதில் வந்து இப்போ நியூ புக்காக லான்ச் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 485 சொன்னாங்க. இதில் எல்லாமே கவர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க சிலபஸில். அந்த திருக்குறளில் வந்து அது அதிகாரம் கூட, அதுவும் திருக்குறள், அதுக்கப்புறம் அதோட பொருள், அது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. திருக்குறள் எல்லாமே கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிலபஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் இது வந்து சாய்ஸ் அகாடமியில் வந்து தமிழ் கொஷின் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 50 செட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொஷின்ஸ் புக் பேங்காக தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புக் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாதவற்றை, இந்த மாதிரி நமக்கு புக் 1ல் மட்டும் நமக்கு வந்து பேஜ் நம்பர்ஸ் கொடுத்து 20 டாபிக்ஸ் நினைக்கிறேன் பாருங்கள். நிறுத்தற்குறி அறிதல் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது புக் 1. புக் 2 பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அந்த 20 முடிஞ்சதுக்கப்புறம் அதோட கன்டினியூட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களுக்கு பொறுத்த கலைச்சொற்கள் வந்து எக்ஸாம்பிள் அந்த சிலபஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான சொல் தேர்ந்தெடுத்தல், அதுக்கப்புறம் பிழை திருத்தம், இந்த ஒரு ஓர் இதெல்லாம் நமக்கு 6th புக்லேயே நிறையா வரும். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ஒவ்வொரு கொஷின்லையும் 3 கொஷின்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். நானுமே வந்து அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணி நமக்கு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். கலைச்சொற்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓமை தொடர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, மருவு பெயர், அதுக்கப்புறம் வந்து மரபு இருக்குது பார்த்தீங்களா, தொகை மரபு, வினை மரபு. ஸோ அதுக்கெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கு நான் இது பண்ணும்போது நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கொஷின் மேக் பண்ணேன் பார்த்தீங்களா. நானுமே இப்படி எடுத்து வீடியோஸ் போட்டேன். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு இதுலையுமே ஓர் மட்டும் 3 கொஷின்ஸ் வந்துடுது நமக்கு. ஸோ அந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உரைநடை இலக்கியம், உரைநடை வரைக்கும் செகண்ட் புக்குன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து தமிழ். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அது எவ்வளோ பேஜஸ் எடுத்திருக்காங்க, எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 22, 23, 24 டில் டிசம்பர் வரைக்கும் சொல்லி எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஒவ்வொரு தலைப்பில் எவ்வளோ கொஷின்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள் 4493 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 2, 3 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அங்கே ஜிஎஸ் வந்துடும். இம்பார்ட்டண்டாக இருக்க இயர்ஸ், ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸு, ஷெட்யூல்ஸ், லீடர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஐஎன்சி, மாடர்ன் இந்தியா. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு வரும். அப்புறம் யூனிட் 9, யூனிட் 8. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மாடல் கொஷின்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, 5 மாடல் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் சேர்ந்து தான் தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் வெப்சைட்டில் போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 4 புக்ஸும் சேர்த்து 500 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து 500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சுரேஷ் அகாடமிக்கு வந்து 485 வரும். இது வந்து 500 ருபீஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து தமிழ் தகுதி தேர்வு கொஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சந்தோஷ் மணிலையும் சார் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது இல்லாமல் புத்தா பப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, புத்தா பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நமக்கு நியூ சிலபஸ் பேஸ்டாக வந்து புக்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் அவங்க சொன்னாங்க. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க. நியர்லி 1 hour வந்து வியூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சார். ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நியூ புக்குக்கான சிலபஸ் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ அதில் புக் வந்து எங்கே கவர் ஆகுது, அதுக்கு ஏதாவது புக்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து சுரேஷ் அகாடமியில் நீங்கள் வந்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 485 ருபீஸ் வரும். இதே நீங்கள் புத்தால பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு எனக்கு பிடிஎஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சாரோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஸோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அங்கே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சாய்ஸில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பாருங்கள் நான் பிரித்தெழுத்துக்கு காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் இருக்கும். அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து என்ன புக் அப்படின்னா வந்து நான் வந்து தமிழ் ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லி மொத்தம் வாங்கினா பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு தமிழ் இருந்துச்சு. ஸோ அந்த இதுலேருந்து இந்த மாதிரி தான் டாபிக்ஸ் வைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து சாய்ஸ்க்கு புக்ஸ் வாங்கியிருக்கனால நான் வந்து மெட்டீரியல் வந்து நான் வாங்கின 2மே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு புக்கு. எனக்கு கடல் கணிதம் புக்குமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு டேமேஜ் இல்லை. தமிழ் பிவிக்யூ மொத்தமாக பிவிக்யூ வாங்கினேன். அதுக்கு 2க்குமே நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் பாருங்கள். நான் அப்போ சொன்னேன் எனக்கு வந்து புக் வந்து எந்த டேமேஜுமே இல்லை. ஸோ வந்து இது புக்கை பற்றி நான் அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கன்வென்ட் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சில பேர் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து புக் வாங்கி ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் புக் வாங்குவேனா அப்படின்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் நான். ஏன் அப்படின்னா நம்மளே வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் ஓமைப்பூர், அதெல்லாம் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் நியூ புக் ஓல்டு புக் அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்ததுனால நான் வந்து பார்ட் ஏ நம்ம இருக்குது பார்த்தீங்களா கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் அதுக்கப்புறம் வந்து தமிழ் தகுதித்தாள் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து மர்ஜ் பண்ணி கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஓரளவு முடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் புக் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுமா அப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு வந்து நான் இந்த அகாடமியில் புக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வென்ட்டாக இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து சுரேஷ் புக் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அண்ட் தென் நான் ஆல்ரெடி சாய்ஸில் நான் வாங்கியிருக்கேன் புக். ஸோ அங்கேயுமே புக் நல்லா தான் இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸ் அகாடமி, சந்தோஷ் மணி 2 இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விவி ஆன்லைன் டிஎன்பிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வெறும் ஸ்பைரல் மட்டும். ஆனால் அது டாபிக் வைஸ் இல்லாமல் ஜஸ்ட் கொஷினே ஸ்பைரலாக போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிவைக்யூ அப்படின்னா ஓகே. புக்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் வேணும் அப்படின்னா 2 தான். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து புத்தா பப்ளிகேஷன் அண்ட் சுரேஷ் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்கள மட்டும் தான் புக் போட்டிருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.